பல பில்லியன் ரூபாய் செலவில் பொது வாக்கெடுப்பு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அதிகரிக்கும் கடல் கொந்தளிப்பு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. யாழில் வீதியால் சென்ற குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் மீது தாக்குதல். ஜனாதிபதி தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பு. பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு செலவிடப்படும் பணத்தை கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு பெபரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு 10 பில்லியன் ரூபாய் பணம் செலவாகும் எனவும் அந்த பணத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை நடத்த வேண்டும் என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் அதனை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான முயற்சிகள் வெற்றி அளிக்காது எனவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்த அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று வானிலை காரணமாக அரபிக்கடல் மற்றும் பங்களா விரிகுடா கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அந்த கடல் பகுதிகள் செயற்படும் நெடுநாள் மீன்பிடி படகின் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் உடனடியாக கரையின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த கடல் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடுவதோடு கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்வரும் அறிவிப்புகள் தொடர்பில் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மேல் மற்றும் திருகோணமலை, மொனராகலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் சென்ற குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் மீது வாழ்வெட்டு குழுவினர் தாக்குதலை நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராளி மத்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் அராளி மத்தி குமுக்கன்குள வீதியால் சென்ற இளம் குடும்பஸ்தரை முச்சக்கர வண்டியில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்றும் மறித்து அவர் மீது வாளால் வீசியது. இதன்போது அவர் விலகிய நிலையில் குறித்த வெட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அந்த குழு அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்பிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றுள்ளது. இவ்வாறு சென்ற குறித்த கும்பல் அராளி மத்தி மேல் வீட்டடி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து இளைஞனை மறித்து தாக்குதல் நடத்தியது. இதன்போது குறித்த இளைஞனின் கையில் வாள்வெட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கு இது குறித்து தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த கும்பல் ஊரை விட்டு இன்னமும் வெளியேறவில்லை. நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்தும் போலீசார் அசண்டையினமாக செயற்பட்டு அவர்களை வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பின்னர் குறித்த இளைஞன் 107 என்ற அவசர போலீஸ் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இது குறித்து தெரியப்படுத்திய பின்னரே போலீசார் இது குறித்து விசாரணை செய்துவிட்டு சம்பவ இடத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட இருவரும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பு இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 26ஆம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்தல் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் குறித்த அறிவிப்பில் வேட்புமனு தாக்கல் செய்தல் மற்றும் தேர்தல் நடத்தப்படும் திகதிகள் அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் குறித்து அறிவித்து 16 முதல் 26 நாட்களில் வேட்புமனுக்களை கோரி அதன் பின்னர் 4 அல்லது 6 வார காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி பெற்றுக்கொள்ளல் தொடர்பில் நிதி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போலீஸ் மா அதிபர் மற்றும் அரசாங்க அச்சகமா அதிபர் உள்ளிட்டவர்கள் தேர்தலுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது சேவை காலத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் கௌரவமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தந்த அவர்களின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இது பெரும் பலமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். குருணாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற விகமனிக்க ஹரசர நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்களின் பங்களிப்பை பாராட்டுவதற்காக நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட விகமனிக்க ஹரசர நிகழ்ச்சி வடமேற்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு இதில் குருணாகல், புத்தளம், அருணாதபுரம், மாத்தளை, கேகாலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடாத்தும் நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் பரிந்துரைக்கும் சுயதொழிலை ஆரம்பிக்க தேவையான நிதி மூலதனமாக தலா 50,000 ரூபாவையும் ஜனாதிபதி வழங்கினார். புலம்பெயர் சமூகத்தை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுப்படுத்தவும்
புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் தேவையான கொள்கைகளை வகுப்பதற்கான கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பெற்றதோடு புலம்பெயர் தொழிலாளர்களிடையே சென்று அவர்களின் நலன்களை கேட்டறியவும் ஜனாதிபதி மறக்கவில்லை. லங்கா பிரீமியர் லீக் 2024 இறுதிப் போட்டியில் லைக்காவின் ஜெஃப்னா கிங்ஸ் அணி இலகுவான வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் காலி மார்வெல்ஸ் அணியை 9 விக்கெட்டுகளால் தோற்கடித்து 4வது முறையாக கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் காலி மார்வெல்ஸ் அணிக்கு எதிராக நேற்று மாலை ஆரம்பமான இந்த போட்டியில் ஜெஃப்னா அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது. இதன்படி ஜெஃப்னா அணி முதலில் பந்து வீச முடிவெடுத்திருந்த நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய காலி மார்வெல்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அந்த அணி சார்பில் பானுக ராஜபக்ச 82 ஓட்டங்களையும், டிம் ஜீபட் 47 ஓட்டங்களையும், சஹான் ஆராய்ச்சிக்கு 16 ஓட்டங்களையும், அணித்தலைவர் நிரோசன் டிக்வெல்ல 5 ஓட்டங்களையும், டுவைன் ஃப்ரிட்டோரியஸ் ஆட்டமிழக்காமல் 12 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் ஜெஃப்னா அணி சார்பில் அசித்த பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும், ஜேசன் பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும், அஸ்துமல்லா உமர்சாய் 1 விக்கெட்டையும் கைப்பற்றினார். 185 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திய யாழ் ஜெஃப்னா கிங்ஸ் அணி 15 ஓவர்களில் 4 பந்துகள் முடிவில் 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து 185 ஓட்டங்களை பெற்று 4வது தடவையாக சாம்பியன் ஆனது. முன்னதாக 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் ஜெஃப்னா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது. துடுப்பாட்டத்தில் ஜெஃப்னா கிங்ஸ் அணியின் ரில்லி ரோசோ ஆட்டமிழக்காமல் 106 ஓட்டங்களை பெற்றதோடு குசல் மெண்டிஸும் அவருக்கு ஆதரவை வழங்கி ஆட்டமிழக்காமல் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ஜெஃப்னா அணிக்காக கடந்த போட்டிகளில் மிகவும் சிறப்பாக துடுப்படுத்தார் இந்த பத்தும் நிசங்க இந்த போட்டியில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். போட்டியின் ஆட்டநாயகனாகவும் தொடரின் சிறந்த ஆட்டநாயகனாகவும் ரில்லி ரோசோவ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை இந்த போட்டியை காண வந்திருந்த ரசிகர்களால் பிரேமதாச மைதானம் நிரம்பியதோடு போட்டியை காண 27,180 ரசிகர்கள் வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.